அப்படி இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். என் பையன் கொஞ்சம் பாக்ஸை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான். அவனை ஒரு வழியாக சமாளித்தான். அப்படியே பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எங்கள் அம்மா என் பையனோட செகண்ட் பர்த்டேக்கு சைக்கிள் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்துருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. ஒரு வழியாக என் பையன்கிட்ட இருந்து சைக்கிள் பார்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி என் ஹஸ்பண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நடுவில் நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் கேட்டலாகை எடுத்து வீடியோவும் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு. என்னங்க பண்ணிடுவீங்களான்னு கேட்டதுக்கு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி எஸ் அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்களே பண்ணிடுவாங்கன்னு நினச்சும் போது முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி. அப்படி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சற்றும் தளராத என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சைக்கிளை ஃபைனலாக டேர்ன் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே ஆச்சு. ரைட்டு, அடுத்து என்னன்னு பார்த்தா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அவனோட பெல்லை வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக முடிச்சாச்சு. முடிச்சுட்டு என் பையனை கூப்பிட்டானா ஏதோ கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி சிசர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அப்புறம் என்னங்க சைக்கிளை பார்த்து அப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஃபீலிங், என்னடா நம்மளுடைய பேஸ்கெட்லாம் ஃப்ரீயாக இருக்கே, ஃபில் பண்ணுவோன்னு வீட்டில் இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சிடும் தான் எனக்கு ஹாப்பியாச்சு. அப்புறம் தான் ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தான். ஃபைனலாக ஓட்ட போகிறான்னு நினைக்கும் போது தான் அவனுக்கு பெடலிங் பண்ண தெரியல. சின்ன பையன் இல்லையா, ஸோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் அவனுக்கு அந்த பெடலிங் எட்டும். பட் அவன் ரொம்ப ஹாப்பியான நம்ம பையன் அடுத்த நாள் ஈவினிங் வரையும் விடலை. அவங்க அப்பாவை மாடி கூப்பிட்டு போயிட்டு என்னை ஓட்ட வைங்கன்னு சொல்லி ஓட்ட வச்சுட்டே இருந்தான். அது மட்டும் இல்லாமல் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டே இருந்தான். அது என்னமோ சின்ன பசங்களுக்கு கிஃப்ட்னாலே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டிக்கும் நீங்கள் கிஃப்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் பையிங் லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டு குட்டியை அழகாக சர்ப்ரைஸ் பண்ணி என்ஜாய் பண்ண வைக்கலாம். என் தங்கமே, வாழ்க்கையின் சந்தோஷமே நீதானே.